ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை இலக்கை நோக்கி பணியாற்று. ஒரு பெரிய பணக்காரனுக்கு பணத்தோட அதிகாரமும் இருந்தது. ஆனால் அவனுக்கு அனைத்தின் மீதும் இருந்த பற்று குறைந்து கொண்டே வந்தது. அவனது மனசு தத்துவ சிந்தனைகளை நாடியது. அதனால தனது சிந்தனையை வளர்க்க எங்கு படிப்பது, யாரிடம் படிப்பது என்று நிறைய பேரிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார். அப்போது பலருமே ஒரு ஜென் துறவியை பற்றி சொன்னாங்க. அதனால அவனோ அவர்கிட்ட தனது அறிவை வளர்க்கறதுக்காக சென்றான். அந்த துறவியின் காலில் விழுந்து, ஐயா, எனக்கு ஜென் தத்துவத்தை பற்றி தெளிவாக சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான். அதற்கு அந்த துறவியும் ஜென் தத்துவம் என்றால் என்ன என்று சொல்லி உடனே அவனிடம், நீ போய் சிறுநீர் கழித்து விட்டு வா அப்படின்னு கூறினார். அவனோ மனசுல, என்ன இவரு இப்படி சொல்றாரு, எனக்கு வந்தா நான் போக மாட்டேனா, கொஞ்சம் கூட அறிவில்லாதவர் போல் சொல்கிறாரு அப்படின்னு மனதுல புலம்பிக் கொண்டே போய்விட்டு வந்தாரு. அப்போது அந்த துறவி அவங்கிட்ட, புரிந்ததா என்று கேட்டாரு. அதற்கு அவன், இதில் புரிந்து கொள்ள என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டான். அதற்கு அவர் சொன்னாரு, எவ்வளவு பெரிய பணக்காரனாக அல்லது அரசனாக இருந்தாலும் தன்னிடம் வேலை செய்பவனிடமோ இல்லை ஏழையிடமோ அல்லது எத்தகைய மனிதனாக இருந்தாலும் இப்போது நீ செய்த வேலையை அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் செய்ய முடியாது. அவரவர் செய்ய வேண்டும். அவரவர் வேலையை அவரவர் தான் செய்ய வேண்டும். அதிலும் அடுத்தவர் வேலையை தடுக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட அவன் வாயடைத்து போய்விட்டான். இந்த கதை நமக்கு சொல்ல வருவது, உங்கள் வேலையை அடுத்தவர்களுக்கு பாதிப்பில்லாமல் நீங்களே செய்ய வேண்டும் என்பதே. அதற்கு நீங்களே பொறுப்பானவர் என்பதே. மேலும் நமது பணியை எத்தனை பேர் ரசிக்கிறார்கள் என்ற கவலை நமக்கு வேண்டாம். நமக்கு விருப்பமான ஒரு செயலில் அல்லது துறையில் நம்மை அர்ப்பணித்துக் கொள்வது வெற்றிகரமான வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது அர்ப்பணிப்பு. ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கை நோக்கி பணியாற்றுவது என்பது, அப்படி பணியாற்றும் நேரத்தில் முழு அர்ப்பணிப்புடன் இருப்பதென்பது உங்களை மெருகேற்றும் அப்படின்னு சொன்னாரு அந்த ஜென் துறவி. உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்க, அதை அர்ப்பணிப்போட செய்யுங்க. அடுத்தவங்க கவனிக்கிறாங்க அப்படின்ற எண்ணத்தை முதல்ல தூக்கி எறிங்க. இதை எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிங்கனாலே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகும். நீங்க செய்கின்ற ஒவ்வொரு வேலையுமே அதற்கான சிறப்பம்சத்தை தானாகவே கண்டெடுக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. முயற்சித்து பாருங்க, முழு வெற்றியும் அதுல உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது உறுதி. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.